ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் பாண்டி கொடுமொழி நாதர் திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமி பெருந்தமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்கள் அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பொட்டுகளுக்கும் வணக்கமுறை கொண்டாந்ததற்கு சுற்றாஜி அவருடைய திருவடிகளையும் மனமுழுமைகளால் வணங்குகின்றேன். நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வார்த்தை. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கேது பகவானை பத்தி பார்க்க போறோம். கேது யோகத்தை கொடுக்கிற இடம் இருக்கு, ஆனா இன்னைக்கு சிக்க வைக்கிற கேதை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சிக்க வைக்க கேது? கேது சிக்க வைக்கிறதா வரலாம், ஏதோ ஒரு விஷயத்தை மாட்டி சிக்க வச்சு அதுலயே உருண்டு ஞானத்தை கொடுக்கக்கூடிய பரஞானம். கேது கொடுப்பது பரஞானம், ராகு கொடுப்பது அபரஞானம். அது என்ன பரஞானம்? எதையும் அனுபவிக்காம ஏங்கியே அந்த மனிதன் ஞானம் பெறுவது பரஞானம். தர்மத்தின் வழியிலிருந்து அவனை பிறவிழாம இறுக்கி பிடிச்சிட்டு எதையும் நேர்மையாகவும் கிடைக்காது, அகரமாகவும் கிடைக்காது, அப்படியே ஏங்கி என்ன சொல்றது, சும்மா வெறிக்கு பார்த்து விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த வெறிக்கு பார்த்துட்டு போற வாக்கியம் தான் அவனுக்கு. அதே ராகு ஆசையை தூண்டி விட்டு அதுல மூழ்கி எடுக்கும், அது அபரஞானம். இது உயிர்காரத்துவத்துல இருந்தாலும் சரி, பொருள்காரத்துவத்துல இருந்தாலும் சரி, எப்படி இது பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்குமா? ஸ்கிரீன். கேது எப்பவுமே சந்திர பகவான் அப்படிங்கிறது மன உடல். சந்திரன் தான் நம்முடைய மன உடலுக்கு பொறுப்பேற்கிறார். மனம்தான் கர்மாவை சுமந்து வருது. மனம்தான் கர்மானாலதான் மனம் என்ன சொல்லுதோ அதுதான், மனம் என்ன செய்யுதோ, மனம் என்ன பண்ணுதோ அது பிரகாரம் தான் அகங்காரம் கேட்குது, செயல்பாடுகள் இருக்குது. ஒருவனுடைய செயல்பாட்டுக்கு மனம்தான் முக்கிய காரணம். இப்ப இந்த மனமாகிய சந்திரன் மிக முக்கியம். அதனாலதான் மனம் சந்திரன் எப்படி தேய்ந்து வளருதோ அது மாதிரி ஒரு நாளைக்கு மனசு நல்லா இருக்கு, ஒரு நாளைக்கு மனசு சுமாரா இருக்கு, ஒரு நாளைக்கு மனசு இனிமையா இருக்கு, ஒரு நாளைக்கு மனசு குதூகலமா இருக்கு, ஒரு நாளைக்கு மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுது. அப்ப இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியம். அந்த மனோகாரகனுடன் சேர்கின்ற கிரகத்தை பொறுத்துத்தான் மனத்தினுடைய செயல்பாடு. அப்போ இந்த மனோகாரகன் சந்திரன், சந்திரனுடன் கேது சேரும் பொழுது எப்பவுமே கேது ஒரு கயித்துல கட்டி போடுற மாதிரி மனத்தை சிதைக்கும் எதிரி, குழப்பி சிதைக்கும். கேது குழப்பி சிதைக்கும். ஆனால் சந்திரன் கேது மன உள்ளுணர்வை கொடுக்கும். முன்கூட்டியே நடக்கக்கூடியது முன்னாடியே தெரிஞ்சக்கூடிய தன்மையும், ஒரு
மிகப்பெரிய ஞான உயர்வுக்கே கொண்டு போகும் சந்திரன் கேது. அதனுடைய பாசிட்டிவ் தன்மை அது. சந்திரன் கேதுனுடைய பாசிட்டிவ் தன்மை என்னன்னா, ஒரு மிகப்பெரிய மனதில் உள்ளுணர்வை கொடுத்து, அது சுபக்கிரகங்களுடைய வீட்டுல சந்திரன் கேது இருக்கும் பொழுது, குரு வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் கேது. ஒரு தெய்வீகமான உள்ளுணர்வை கொடுத்து, பிரமிக்க வைக்கும் ஞானத்தை கொடுக்கின்றது. கொடுக்கும். அவரெல்லாம் அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன்மீகத்தை பிடிச்சு போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு மந்திர உபதேசம் பெற்று வந்துட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஞானத்துக்கு மந்திரத்தை சொல்லியே என்ன வேணாலும் செய்யலாம். அதாவது ஒரு ஞான உபதேசம், ஒரு ஞான சிந்தனை. அவங்களுடைய பார்வையிலேயே ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 விஷயத்தை அடக்கவும் ஆக்கவும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு அந்த சந்திரன் கேதுனுடைய கேது கொடுக்கின்ற ஞானம் அழியா சொத்து. நம்ம அவரை மைனஸா நீங்க நினைக்க வேண்டாம். மைனஸ் எந்த இடத்துல ஆகுதுன்னு சொல்றேன். கேது கொடுக்கின்ற ஞானம் பரஞானம் என்று சொன்னோம். பரஞானத்துக்கு பரம்பொருளுடைய தெளிவான ஞானத்தை கொடுத்து அவரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடும். அவங்க 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 ஸ்பீச், அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங், அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரிச்சுவாலிட்டி, அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு 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 என்ன சொல்றது, தெய்வம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க கையை பிடிச்சிட்டோம்னா எப்பேற்பட்ட மலையை கூட கடந்து கடந்து கொண்டு போயிடுவாங்க. அந்த ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டா நான் சொல்றது. தெய்வம் அவங்களோட பேசும். சித்தர்கள் அவங்களோட பேசுவாங்க. சித்தர்கள் அவங்களோட உறவாடுவாங்க. சித்தர்களுடைய தொடர்பு அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஞான சித்தன் பேர் சந்திரன். ஆன்மீகத்துல எல்லையற்ற உச்சத்துக்கும், உலகில் மத்தியில ஆன்மீக சார்ந்த, தெய்வீகம் சார்ந்த மதிப்புல அவரை எல்லையற்ற உச்சத்துக்கும் கொண்டு செல்லும். மிக அல்ல சந்திரன். அது 1 5 9ல போய் சந்திரன் கேதுக்கு வந்து அது குருவீட அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெஷல். அவங்க லெவலே வேற. குரு பார்த்தாலும் லெவல் வேற. அவங்க சொல்லக்கூடிய சொற்கள் பொன்னெழுத்தில் பொதிக்கப்பட்ட எழுத்துக்களா இருக்கும் வருங்காலத்தில். இந்த சந்திரன் கேது குரு வீட்லயோ இல்ல குரு பார்வையில் இருந்து அந்த லக்னத்திற்கு அது 5, 9ஆக அமையும் பொழுது 11ஆம் வீட்டுல கேதை பொறுத்தவர்களும் நினைச்சது எல்லாமே கொடுக்கும். ஆனா தர்மத்தின்படி கொடுக்கும். ஆனா இந்த சந்திரன் கேதனுடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது குழப்பி அழைக்கக்கூடிய இது மனதை கட்டி போடக்கூடிய லக்னத்திற்கு 1, 5, 9ல 1ஆம் இடத்தை விட லக்னத்துக்கு 5, 9ல 5ஆம் இடத்துல பொதுவாக 5ஆம் இடத்துல லக்னாதிபதியும் திரிகோணத்துல வந்து சந்திரன் கேதும் திரிகோணத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க அன்புக்கு இயங்கக்கூடியவங்க, பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்க. யாராவது அன்பு கட்டினா தொத்துன்னு போய் வந்துருவாங்க. அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள். மனதில் கடினமான சூழ்நிலைகளையும் கடினமான ஒரு அழுத்தத்தையும் இயக்கத்தையும் சுமந்து வரக்கூடிய ஆத்மாக்கள். எங்கேயாவது தலை வைத்து ஒரு படுக்க ஒரு மடி கிடைக்காதா, தாய்மடி கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய மனிதர்கள். கேது பகவான் இறை வழிபாடு, தர்மம், இயல்பான வாழ்க்கையில் வாழ விடாமல் தண்டிப்பது. ஒரு மனிதனுக்கு உயிருக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும், நான் சொல்றது உயிர்காரத்துவமான உறவுகள் விஷயத்தை, லௌதீகத்தில் அனுப்பிக்கக்கூடிய போக விஷயத்தை கொடுக்காமல், எல்லாம் அல்ல, பொருட்காரத்துவத்தையோ அல்லது வந்து பொருட்காரத்துவத்தையும் தடுக்கும். அது எப்படின்னு சொல்றேன். உயிர்காரத்துவ ரீதியாக ஒரு உயிருக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் கிடைக்க விடாமல் ஜாதகரை ரொம்பவும் கஷ்டப்படுத்துது. அப்போ
உயிர்காரத்தை தடுக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கேது எதுவுமே சிக்க வச்சு முதல்ல ஆசையை தூண்டி விட்டு சிக்க வச்சு அதுவே சிக்க வச்சு அழிக்கும். இயங்க வைப்பது, மனதை எதிலும் சிக்க வைப்பது, வெளிவர முடியாமல் துன்பப்படுத்துவது, எதிலும் சிக்க வைத்து ஒருவன் கர்ம வினையில் அவன் போன ஜென்மத்தில் புத்தியால் செய்த பாவத்திற்கு இந்த ஜென்மத்தில் தண்டனையாக கொடுத்து மகா சித்த புருஷ நிலைக்கு அவனை உயர்த்திவிடும். முன்கூட்டியே நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உள்ளுணர்வால் காட்டக்கூடியது கேது. அன்பிற்காக இயங்குவதும் பின்பு எது கிடைத்ததோ அதை வைத்தே துன்பம் அடைவதும் இது போன்ற மெஞ்ஞானம் கொடுத்து பரஞானத்தை கிடைச்சதாலே துன்பம். சந்தோஷப்பட வச்சு திடீர்னு பிடிங்கிட்டு ராகு ஆனந்த உடன் செல்லக்கூடிய உயிர்காரத்துவமான ஆனந்த சரீரத்தை பாதிக்கின்றதால் கேது மனோசாரீரத்தை பாதிக்கின்றது. இன்னைக்கு கேது கொடுக்கக்கூடிய உயிர்காரத்தை வரும்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு 5, 9 கேதுக்கு வரும்போது கேது சந்திரனுக்கு வரும்பொழுது அது பொதுவாக 5ஆம் இடத்தில் சந்திரன் கேது இருக்கும் பொழுது 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும் பொழுது கேது தண்டனை கொடுத்து தனிமைப்படுத்தி பற்றற்ற நிலைக்கு தள்ளி தர்மத்தை தேட வைக்கின்றது, மோட்சத்தை தேட வைக்கின்றது, அல்லது தேடலே வாழ்க்கையாகி ஆன்மீகத்துல போய் தர்மத்தை தேடி போயிட்ட பிரச்சனை இல்லைன்னா தேடலே வாழ்க்கையாகி பைத்தியம் பிடிக்க வைக்கின்றது. பைத்தியகரமாக ஆயிடும். கேது பாதிப்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இவங்களுடைய ஏக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முதல் மரியாதை படத்துல ஒரு பாட்டு வரும். சிவாஜி கணேசனுக்கு வாழ்க்கை துணையாக டார்ச்சர் மன அழுத்தமாகி தனக்கு ஒரு துணை கிடைக்காதா, அன்பு கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல ஒரு பாட்டு. பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, தாலாட்ட மடியில் வச்சு பாராட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா. இதுதான் அவங்களுடைய ஏக்கம். இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இவங்களுக்கு அபர ஞானம், ஏன்னா பயங்கர ஞானம் பயங்கரமான டேலண்ட் இருக்கும். ஒரு விஷயத்துல ஜெயிச்சு வரும்போது அந்த ஒரு அன்பு, ஏ ஹீரோப்பா ஜெயிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட துணை தேவை. இவன் சோர்ந்து போகும்போது இவனை நெஞ்சில சாத்தி தாளாட்டி நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணோட அன்பு தேவை. இந்த மாதிரி நபர் இந்த பாட்டு கரெக்டா அது பொருந்தது. நல்லா பாருங்க. சோர்ந்து போகும்போது மடியில் வைத்து தாளாட்ட உறவு தேவை, வெற்றி பெறும்போது பாராட்ட உறவு தேவை. அதுதான் இவன் எதிர்பார்க்கிறது. இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட தாய்மடி ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த சந்திரன் கேது 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு 9ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு இவங்க ஏக்கத்துக்கு மற்ற இடத்துல இருக்கும். உணர்வு சார்ந்த ராசின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9லும் 2ஆம் தர உணர்வு சார்ந்த ராசி சொல்லக்கூடிய 3, 7, 11லையும் இருக்கும்போது இந்த ஏக்கம் இருக்கும். கட்டாயம் ஏக்கம் இருக்கும். தனக்கு ஒரு ரெகக்னேஷன், தன்னை முன்மொழியக்கூடிய ஒரு நபர் தனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய, தன்னை ஒரு உயிர் போன்று பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாசம் அப்படின்னு எதிர்பார்ப்பது இயல்பு இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை. ஆனா இவங்க உணர்வு சார்ந்த ராசியில போய் இந்த கிரகங்கள் இருந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது சில கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் ஜெயிச்சிடறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒத்துழைப்பு மட்டும் கிடைக்கல, கொஞ்சம் தவறுச்சுன்னு வச்சுக்கோங்க, விழுந்தா அவங்க எப்படி விழுகிறாங்க தெரியுமா? இந்த கமலஹாசன் படம் ஒன்று வரும், புட்டக்கமல் இருப்பா. அந்த பொண்ணு இந்த ஹீரோயின் இவன் மேல பாசமா அன்பா இருக்கிறத தன்னை லவ் பண்றான்னு நினைச்சு இவ மனசுக்குள்ளேயே ஒரு ஆசையை வளர்த்துட்டு கடைசியில அவளை ஏமாத்திட்டு போனான்னு சொல்றதா இல்ல விட்டுட்டு போனான்னு சொல்றதா, என்ன சொல்றது?
ஒரு ஒரு ஏக்கமா இருக்கிறவன்ட்ட போய் முதல்ல அப்படி பேச அந்த 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 ஒரு அங்கீகாரம் தர்றது தப்பு. அந்த பொண்ணு கொடுத்துரும். அப்புறம் அந்த பொண்ணு விட்டுட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது ஒரு பாடுவானே, உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே நானே தங்கம். இதான் வாழ்க்கை. இப்படி ஏங்க வைத்து உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. இதுதான் ஞானம். என்ன பரஞானம்னா, நான் உன் மேல எல்லா அன்பு வச்சு நான் வளர்த்துட்டேன். நீ என்னை விட்டுட்டு போகும்போது தான் தெரியுது என்ன நீ அது ஒரு பொருட்டாவே நீ நினைக்கல அப்படின்னு. நானே சிரிச்சிட்டு நாமெல்லாம் அதுக்கு லாய்க்காது. ஞான தங்கமே, அந்த வானம் அழுதாதான் இந்த பூமியே சிரிக்கும். அந்த வானம் அழுதாதான் இந்த பூமியே சிரிக்கும். அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கு. இந்த சந்திரன் கேது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, பிறருக்காக வாழ்ந்து 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 பிறருக்கு உதவி செய்து செய்து தனக்கு ஒரு அன்பு கிடைக்காத ஏங்கி ஏங்கி பிறருக்கு உதவி செய்து தன் வாழ்க்கையில் கண்ணீர் மட்டும்தான் மிச்சம். பூமி வாழணுங்கிறதுக்காக, பூமி சிரிக்கணுங்கிறதுக்காக, தன்னை சேர்ந்தவர்கள் அப்படி அன்பு காட்டக்கூடிய ஒரு நபர் சிரிக்கணுங்கிறதுக்காக தான் தன் வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய தியாக மலர்கள் தான் சந்திரனுக்கு. ஒண்ணுமே அவங்களுக்கு இருந்து அது கிடைச்சிருக்காது. ஆனா இவங்க எல்லாமே அவங்களுக்கு செய்ய நினைப்பாங்க. கேது தியாகி, தியாகம் செய்யவில்லை. கர்மாவை அழித்து தர்மத்தை ஏற்றுகின்ற பவர் கேதுக்குண்டு. புண்ணியத்தை ஏற்றுகின்ற பவர் கேதுக்குண்டு. இப்போ ஒரு 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 பர்டிகுலர் நபருக்காக போய் ஒண்ணு செய்யலாம் அப்படின்னா, அங்கிருந்து எதுவுமே கிடைக்காது கூட இவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அழுகுவான். அந்த உறவை விட்டு போகவில்லை. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்து பிறருடைய அன்புக்காக ஏங்கி கடைசியில் அதுவும் கிடைக்காம அழுகின்ற ஜாதகம். இன்னொரு வரி வரும். ஆசை வந்து என்ன ஆட்டி வச்ச பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும். அப்ப கூட தன்னை நொந்துக்குவான ஒழிஞ்சு பிறரை இவன் நோக மாட்டான். நான் ஆசைப்பட்டேன், நான் செஞ்ச பாவம் எனக்கு கிடைக்கல, உன்னை ஏன் நான் குற்றம் சொல்லணும் போ அப்படின்னு விட்டுருவான். இந்த உயிர்காரத்துவ ராசிகளில் சந்திரன் கேது இருந்தால் உயிர்காரத்துவ உறவுகள் இது மாதிரி கொடுக்கும். பொருள்காரத்துவ ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4, 2, 10 இதுல எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, சரி 6, 8, 12 எடுத்துக்கங்க. அதுவும் பொருள்காரத்துவம் வந்து ஒரு வகையிடும். அங்க இருக்குன்னு வச்சுங்க. என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இவங்க கையில பணம் போட்டு முதலீடு பண்ணி தொழில் செஞ்சாங்கன்னா போச்சு. 6, 8, 12 எடுத்துக்கங்க. சந்திரன் கேது 6, 8, 12, 4, 10, 2 இதுல போந்துட்டாங்கன்னா இந்த பாட்டு எப்படி பாருங்க. நீங்க ஜோதிடத்தை எதோடு இணைத்தாலும் இணைக்கும். நான் திருக்குறளோடு இணைச்சு ஒரு ஒரு இது போட்டிருந்தேன். எதோடு ஜோதிடத்தை கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் ஆகும். ஜோதிடம் சத்தியமான வார்த்தைகள். எந்த கவிதைக்கும் இந்த காலத்து கவிதைக்கும் வருதோ அந்த காலத்து கவிதைக்கும் வரும். சொல்லுவாரு, நான் ஏன் மற்றவரை குற்றம் சொல்ல வேண்டும் அந்த லைனுக்கு அப்புறம் வரும். கொட்டு மலை காலம் உப்பு பிக்க போனேன், காற்றடிக்கு நேரம் மாவு பிக்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே, நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு, நான் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. இந்த வரிகளை பாருங்க. இவர் ஏதாவது கொட்டு மழைக்காலம் உப்பு வைக்க போனேன்,
இவர் தொழில் இப்படித்தான். இவர் எந்த தொழில் எடுத்து செய்கிறாரோ 6, 8, 12 இருக்கும்பொழுது பொருள்காரர் ராசி இருக்கும்போது அந்த தொழில் அப்ப விழுந்துரும், இல்ல சரிஞ்சிரும், லாஸ் ஆகும். தொழில் லாஸ் ஆயிரும். அதுக்கு அடுத்தது காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். இவர் எந்த தொழில் எடுக்கிறாரோ அந்த தொழில் முடிஞ்சிடும். அக்கௌண்ட்ஸ்ல கோட்டை விட்டுருவாரு, கணக்கு முதலீடு பண்ணதுல கோட்டை விட்டுருவாரு. என்ன முதலீடு பண்ணணும், என்ன இருக்கு, எவ்வளவு போட்டிருக்கும், அளவில்லாத கடனை வாங்கி கொண்டு போட்டுருவாரு. 6ஆம் இடத்துல சந்திரன் கேது இருக்கும்போது. 8ஆம் இடத்துல சந்திரன் கேது இருக்கும்போது பெரிய லெவல்ல பண்றேன்னு போய் உளுந்து வீணா போயிடுவார். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே. அனைத்தையும் இந்த ஒரு பாடலுக்குள் ஜோதிடத்தை கொடுத்துட முடியும் சந்திரனுக்கு. ஜோதிடத்தை எவ்வளவு நேசிக்கிறீர்களோ, எவ்வளவு லவ் பண்றீங்களோ, அவ்வளவு ஜோதிடத்தை உள்ளுணர்வோடு பார்த்தால் அதற்குண்டானது பிரபஞ்சத்தில் ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஆழ்ந்து என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய உள்ளுணர்வோடு நான் அந்த வீடியோ வெளியிடுறேன். இதை புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் கேது பத்தி புரிஞ்சிடும். ஒரு மனோவியாதிக்குள் கொண்டு போகக்கூடிய அளவு கொண்டு போயிடும் சிலரை ஞானத்தினுடைய உச்சிக்கு கொண்டு போயிடும். நான் சொல்றது குரு வீட்டுல குரு சேரும்போது மிகப்பெரிய உச்சிக்கு கொண்டு போயிடும் குரு பார்வை. இதே சனி வீடுகளில் சந்திரன் கேது இந்த 5, 9ஆக இருந்து இருக்கும் பொழுது, பொருள்காரத்துவ வீடுகளில் இருந்து இருக்கும் பொழுது சனி வீடா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தி இன்னும் பாவங்களுடைய பார்வை ஏதாவது இருந்துச்சுன்னா மனநிலை பாதிப்பு நிலைக்கு கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஆயிடும். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ தப்பு கணக்கை போட வைக்கின்றது உயிர்காரத்து ஒருவா இருந்தாலும் பொருள்காரத்து ஒருவா சந்திரனுக்கு. ஆனா இவங்களுக்கு இது சரி. முதல்ல நான் சொன்னவாற பூங்காற்று திரும்புமா ஏம்பாட்டை விரும்புமா, தாளாட்ட மடியில் வச்சு பாராட்ட எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமான தாளாட்டுவதற்கும் பாராட்டுவதற்கும் ஒரு உறவு கிடைத்து விட்டால், உங்களுக்கு வர மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், கிடைச்சிருச்சுன்னா திக் ஃப்ரெண்டா இருக்கலாம், கிடைச்சிருச்சுன்னா ராசாவே வருத்தமா, ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே அதை உலகம் தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா. இதை சொல்லக்கூடிய ஒரு எதிர்பாலினர் உறவு இவருக்கு அமைந்து விட்டார். இவர் தாங்க நம்பர் 1 ஹீரோ. எழுதி வச்சுக்கணும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும், வரக்கூடிய பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும். இவரை உயர்த்தக்கூடிய பொண்ணா வந்துட்டா அப்படின்னா, உண்மை பாசமுடைய பொண்ணா வந்துட்டா அப்படின்னா, வாழ்க்கை துணையாகவோ இல்ல அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை துணைவராகவோ வந்து விட்டால் இவர்தான் நம்பர் 1 ஹீரோ. எந்த துறையிலும். ஏன்னா ஞானம், அந்த ஏக்கம் தீர்ந்துச்சுன்னா ஞானம் தான் வேலை செய்யும். ஞானம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா எதையும் உணரக்கூடிய ஆற்றல் இவர்கிட்ட இருக்கும். எந்த துறையிலும் இவர்தான் நம்பர் 1. உயிர்காரத்துவத்தில் நன்கு கிடைத்து விட்டாரே. ஆனால் பொருள்காரத்துவத்தில் இவங்க எப்போ ஜாக்கிரதையா இருக்கு. உயிர்காரத்துவ உறவு கிடைச்சிருச்சுன்னா இவங்க பெரும்பகுதி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இவங்களுக்கு வாழ்க்கை தேடலே வாழ்க்கையாகின்றது என்பதை சொல்லி, பூர்வமுனியும் எல்லாம் அல்ல அம்பிகையுடைய கருணை இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அம்பாளுடைய அருட்பார்வையும் கருணையும், விநாயகப் பெருமானுடைய அருட்பார்வையும் கருணையும், மனித முகமற்ற பெண் தெய்வத்தினுடைய வராகி அன்னை
பராசக்தி வராகியினுடைய அருள் பார்வை, நித்தியங்கா தேவியுடைய பார்வை, இதெல்லாம் இவர்களுக்கு கிடைத்துவிட்டால் ஞான சித்தர் என்று ஐயம் இல்லை. சித்தர்களுடைய அருள், சித்தருடைய ஜீவசமாதி தரிசனம் இதெல்லாம் கிடைச்சு அந்த சித்தருடைய ஜீவ காருண்ய அருள் கருணை இவங்க மேல பட்டுச்சுன்னா இவங்களை விட இந்த உலகத்தில் எடுத்துக்காட்டாக இந்த உலகத்திற்கு ஒரு முக்கிய செய்தியை உரைக்கும் ஞான சுடராக இவங்க சொற்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும் எழுத்துக்களாக, பொன்னேற்றில் பொறிக்கப்படும் எழுத்துக்களாக உலகம் உள்ளவரை நிற்கும் என்பதில் சிறிது மையப்பாடு இல்லை என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாண்டிக் கொடுமணிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மகிழும் எண்ணில் அகதிக்கு யாதும் ஒரு குறைவில்லாமல் அனைவரும் எல்லா நலம் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி.